இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, யெகோஷுவாங்கிற பெயருக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, யெகோஷுவான்னு அர்த்தம் கர்த்தர், கர்த்தரே ரட்சகர், அப்படிதானே? த லார்ட் இஸ் மை சால்வேஷன். அப்போ லார்டுக்கு இந்த 4 எழுத்து, சால்வேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? யெஷுவா. அந்த யெஷுவாவை போடுங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் பாருங்க, யெகோஷுவான்னு கிடைக்கும். ஒரு அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யுங்க, செய்து பாருங்க. நானே போட்டு காமிச்சிருவா? முந்தி சொல்லியிருக்கீங்களா? சரி சரி, நான் இதில் போட்டு காமிச்சிடுறேன். லார்ட், அடுத்தது சால்வேஷன். இந்த ரெண்டையும் நான் இணைக்கிறேன் பாருங்க. லார்ட் வந்து என்ன சொல்லுவாங்க? யோத் ஹே வாவ் ஹே. இந்த 4 எழுத்து சேரும்போது என்னது? யெகோவா கர்த்தர் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். சால்வேஷன் வரும்போது அதுக்கு யெஷுவா, அதாவது யோத் பிளஸ் ஷின் பிளஸ் வாவ் ஐன் அண்ட் தென் ஹே. இந்த 5 எழுத்து சேரும்போது உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும்? யெஷுவா அப்படிங்கிற பேர் கிடைக்கும். இப்போ இந்த 2 வார்த்தையை நான் இணைக்கும் போது, த லார்ட் இஸ் மை சால்வேஷன், இந்த 2ஐயும் நான் இணைக்கும் போது இந்த முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையின் முதல் எழுத்தும் என்ன செய்யும்? எடுபட்டு போயிடும். எடுபட்டாதான் ரெண்டும் என்ன செய்யும்? மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது இதுல 3 எழுத்து இருக்குது. யோத் ஹே வாவ். அடுத்தது இந்த 4 எழுத்து ஷின் வாவ் ஐன் அண்ட் ஹே. இந்த 7 எழுத்து சேரும்போது உங்களுக்கு என்ன பெயர் கிடைக்கும் பாருங்க. யோதும் ஹேயும் சேரும்போது என்னது? யா. இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா என்னது? ஷுவா. யெஷுவால ஒய் போயிட்டல, அப்போ ஷுவா. எஸ் ஹெச், இந்த யூ, இந்த ஏ, அப்புறம் இந்த ஹெச், ஷுவா. இந்த வா வந்து என்னது? ஓ. என்ன பேர் வந்துட்டு? யெகோஷுவான்னு வரும். இப்படி நீங்க இந்த 2, அதாவது ஹீப்ரு அல்பபெட்ஸ், ஹீப்ரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீங்க ரூட் வேர்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். 2 வார்த்தை 2-3 வார்த்தை சேரும் போது அதுல முன்னு பின்னு ஏதாவது ஒரு எழுத்து என்ன செய்யும்? எலிமினேட் ஆயிரும். அது எந்த வார்த்தை எலிமினேட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கெஸ் பண்ணி அதை போட்டு நம்ம பார்த்தோம்னா அதுல ரசம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் போதுங்க. அதுல தான் அது நீங்க போடும்போது உங்களுக்கு அதனுடைய டீகோடிங்குள்ள உண்மையான மீனிங் பைபிள்ல கன்ஃபார்ம் பண்ணும். வசனத்தினால கன்ஃபார்ம் பண்ணும், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோரினால கன்ஃபார்ம் ஆகும், ஒரு தீம்னால என்ன செய்யும்? அது கன்ஃபார்ம் ஆகும். இப்படி இந்த 2 வார்த்தைகள் இணையும் போது, 2-3 வார்த்தை இணையும் போது அதனுடைய 2 வார்த்தை இணையும் போது அதனுடைய லாஸ்ட் லெட்டர் ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன செய்யும்? எலிமினேட் ஆகி தான் என்ன செய்யும்? அது ஜாயிண்ட் ஆகும். இனிமே நீங்க என்ன செய்யுங்கன்னா, பைபிள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பாருங்க. நீங்க 2-3 வார்த்தைகள் இருந்துச்சு, அது என்ன செய்யுங்க? அதுக்குள்ள ரூட் வேர்டு கண்டுபிடிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. சரி, இப்போ இந்த மெனூரா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, இதை நம்ம தனித்தனியாக அதனுடைய ரூட் வேர்டு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இங்க இந்த மெனூரால நம்ம பார்க்கும்போது மெனா, அதாவது இந்த மெம் நூன் கூட ஹே சேர்க்கும் போது உங்களுக்கு மெனான்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கு தான் என்ன அர்த்தம்? அதாவது டு அப்பாயிண்ட் அன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்க ஒண்ணுமே சேர்க்கலன்னு வைங்க, மெம்மு நூனு மட்டும் இருக்குது, ஒண்ணுமே சேர்க்கல, மெம்மு நூனு மட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? நம்ம எல்லாரும் ஹீப்ரு படிச்சிருக்கோம்ல. அதாவது மெம் அண்ட் நூன், நீங்க வவல்ஸ் வந்து எதனால என்ன செய்யலாம்? மாத்திக்கலாம். வவல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுல மாறும். ஸோ மெம் அண்ட் நூன் இந்த 2 மட்டும் இணையும் போது உங்களுக்கு என்ன வார்த்தைகள்? நீங்க அதாவது ஹீப்ரு படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது இல்லை, பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வரும்? தெரியணும். அது நிறைய வார்த்தைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஹீப்ரு வார்த்தையை அப்படியே போட்டிருப்பாங்க. உதாரணமா ஹல்லேலூயா, அடுத்தது ஆமேன், யெகோவா,
எலோஹிம், எலோஹிம் தூ இப்போ தான் அவங்க மாத்திட்டு இருக்கிறாங்க. எலியா, எரேமியா, இந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு என்ன செய்யும், ஹீப்ரு பேர் வந்துடும். இதே இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனா அந்த வார்த்தையை மாற்றவே இல்லை, மன்னா. அந்த மன்னா வந்து இந்த ரெண்டே ரெண்டு அல்பபெட் தான். இந்த ரெண்டு அல்பபெட் சேரும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை கிடைக்குது? மன்னா. இப்ப மன்னான்னு சொன்ன உடனே என்னடா மன்னா இங்க மெனோரால மன்னா இங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். மன்னா மன்னா அப்படின்னா அவங்க அதுக்கு அவங்களுக்கு பேர் தெரியாதனால அது என்ன சொன்னாங்க? வாட் இஸ் இட், இது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மன்னா. அப்போ இது வந்து என்னது மீனிங்? என்னது? வாட் இஸ் இட், இது என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இது என்ன சொல்லப்பட்டிருக்குது? மன்னான்னு சொல்லப்பட்டிருக்குது. புரியுது? கொஞ்சமா கொண்டு போறேன் பாருங்க. இப்போ இந்த மெனோரால வந்து இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்தோம், மன்னா. மன்னா மீன்ஸ் வாட் இஸ் இட், இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எதை பற்றி கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? இந்த வாவை தான் கேட்குறாங்க. என்ன வாட் இஸ் இட், இந்த வாவ்னா என்ன? இந்த வாவ் என்ன? ரகாம்னா என்னது? ரகாம்னா என்னது? மேக்கிங் நாய்ஸ். ஸோ இந்த வாவ் வந்து இவ்வளவு பெரிய சத்தம் போடுது, இந்த சத்தம் போடுற இந்த வாவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The wow which is making so much noise, what is it, இது என்ன? இந்த வாவ் என்ன? பாருங்க, எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பார்த்தோம். ஹிம்னா என்னது? பெரிய ஒரு சத்தம், பெரிய கிரை, லவுட் நாய்ஸ். யாருடைய லவுட் நாய்ஸ்? ஏலுடைய லவுட் நாய்ஸ். என்ன லவுட் நாய்ஸ்? வாவுங்கள லவுட் நாய்ஸ். இப்போ இங்க மெனோரால இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்துட்டு, இந்த லவுட் நாய்ஸை மேக் பண்ற இந்த வாவ் வாட் இஸ் இட், இது என்னது அப்படிங்கறது கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, அக்கினியை நீங்க நல்லா எரியுவீங்க, அதுல அந்த சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? கேட்கும். அது அந்த சுழல் காட்டில் அடிக்கிற அந்த சத்தம், அந்த வாவுங்கிற சத்தம், அந்த உஷுங்கிற அந்த சத்தத்தை நீங்க என்ன செய்யலாம்? அதுல கேட்கலாம். பார்த்துடுங்க, இந்த லவுட் நாய்ஸ் ஆஃப் வாவ் வாட் இஸ் இட், இது என்ன? தட் இஸ் காட்ஸ் வாய்ஸ். அது தேவனுடைய சத்தம். எலோஹிம்னா என்னது? தேவனுடைய பிரதான ஒரு சத்தம், அது வாவ். பாருங்க, இந்த சத்தத்தை தான் இவன் என்ன செய்யறான்? யோவான் கேட்கிற என்ன சத்தத்தை கேட்க திரும்பினா அங்க நிலையங்கி தருத்துறார் மனுஷகுமார் என்ன செய்யறார்? நிக்கிறார். பாருங்க, அவன் பார்த்த உடனே அவன் மரித்தவனை போல என்ன செஞ்சுட்டான்? விழுந்து கிடந்தான். இந்த 7 சபைக்குள்ள ரகசியத்தை அவன் பெறதுக்காக முதல்ல அவன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை முதல்ல பார்க்கிறான். பாருங்க, ப்ளூ பிரிண்ட்டை பார்த்த உடனே இப்போ கர்த்தர் சொன்ன, இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீ பார்த்துட்ட, இதை பற்றி நீ என்ன செய்ய? எழுது. இந்த ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இது சபைகள், 7 சபைகள். இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஒரு சபை, ரெண்டாவது பிரான்ச் ஒரு சபை, மூணாவது பிரான்ச் ஒரு சபை, 4, 5, 6, 7 சபையை அது என்ன செய்யுது? இண்டிகேட் பண்ணுது. 8 சபை கிடையாது. எத்தனை சபை தான்? 7 சபைகள் தான். பாருங்க, இப்படி தேவன் ஒரு காரியத்தை இது சபை தான் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு வேற ஒரு வாக்கியம் என்ன செய்ய முடியாது. நான் அதாவது நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒவ்வொரு பண்டிகை மீது நம்ம கொடுக்கலாம். ஆனா தேவன் அது சொல்லலையே. ஞாபகம் வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? 7 இந்த கிளைகள் வந்து 7 பண்டிகையை குறிக்கி அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. 7 பண்டிகைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா பட் இந்த குத்துவிளக்கு யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, யாருக்கு உதாரணமா ப்ளூ பிரிண்ட்டை கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது சபைக்கு உதாரணமா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? செய்து வச்சிருக்கிறார். இந்த சபைகள்ல நட்சத்திரங்கள் என்ன செய்து போகுது. அதனாலதான் நான் சொன்னேன் நேற்று ரூத்தை பற்றி சொல்லும் போது, ரூத்ல ஒரு வசனத்தை நான் அப்படியே கொஸ்டின் மார்க் போட்டு விட்டேன். ஞாபகம் இருக்குதா? 7 பேருக்கு அவ ஒரு புத்திரனை என்ன செய்யறா? கொடுக்கிறா. அந்த 7 சபைக்கு இவ ஒரே மணவாட்டி. பார்த்துடுங்க, இந்த 7 சபைகளும் தனித்தனி மணவாட்டி இல்ல. சபனை யாரு? சபன மணவாட்டி தானே. அப்ப 7 மணவாட்டி கிடையாது, இந்த 7 ஒரே மணவாட்டி தான். 7 சபையும் சேரும் போது எத்தனை மணவாட்டி? ஒன் பிரைடு தான். முதலுங்க ஒரே மணவாட்டி. அப்போ முதல் சபையின் காலத்துல எத்தனை பேர் மரிச்சாங்களோ அவங்களும் மணவாட்டி தான். 7வது சபையில இருக்கிறவங்களும் யாரு தான்? மணவாட்டி தான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கடைசி எக்காலம் துணிக்கும் போது, இல்ல சாரி, கடைசி எக்காலம் இல்ல,
1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அப்போ முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க என்ன செய்வாங்களா? ஏன்னா அவங்களும் மனவாட்டி தானே, அவங்களும் யார் தான்? மனவாட்டி தான். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அவங்களோடு கூட என்ன செய்ய போறோம்? மனவாட்டி ஒன்னாதான் என்ன செய்வோம்? நம்ம போகும்போது எடுங்க. அதுதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர். முந்தினோர் யாரு? மரித்து போயிருக்கிறவங்க யாரு? முந்தினோர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டாங்க. பிந்தினோர் யாரு? நம்ம தான். முந்தினோர் யாரு? பவுலுடைய நாட்கள் இருந்தவங்க எல்லாம் முந்தினோர். பிந்தினோர் யாரு? நம்ம தான் பிந்தினோர். அப்போ முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் என்ன செய்வாங்க? முந்தினோர் ஆகி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யப்படுவோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரே மனவாட்டி என்ன செய்வோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ இந்த மெனோரா வந்து யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, பிரைடை என்ன செய்யுது? இண்டிகேட், மனவாட்டி இண்டிகேட் பண்ணுது. மனவாட்டி மத்தியில நிக்கிறது யாரு? மனவாட்டியின் மத்தியில நிக்கிறது யாரு? யோசுவா. மணவாளன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? நின்றுட்டு இருக்கிறார். அவர் அங்க சாட்சியாத அந்த மணவாளன் மணவாட்டி விட்டு பிரியவே மாட்டார். முதலுங்க மணவாளன் மணவாட்டி விட்டு பிரிய மாட்டார். ஒரு வசனம் அதுல கொடுத்துருக்குது. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை இப்ப என்ன செஞ்சிருக்கிறார்? வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில என்ன செய்யறாரா? அப்ப எவ்வளவு பெரிய குத்துவிளக்கா இருக்கும்? அவர் உலாவுறாருன்னா எவ்வளவு பெரிய குத்துவிளக்கு. அப்ப இது வந்து குத்துவிளக்கு இல்ல, அது எதை குறிக்குது? சபை. அப்போ சபையின் மத்தியில அவர் என்ன செய்யறாரா? 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தினவாறு அவர் என்ன செய்யறாரு? உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நடக்கிறார். அவரை தவிர வேற யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா சபை என்ன செஞ்சுட்டு தெரியுமா? டாட்டா பாய் பாய், நீங்க என்ன செய்யுங்க? வெளியில இருங்க. ஆமா, எங்களுக்கு உங்க போஜனம் தேவையில்லை. நாங்க நம்ம வாசல நேத்து நாங்க சொந்த போஜனத்தை நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம், சொந்த வஸ்திரத்தை நாங்க உடுத்திடுவோம். ஆனா எங்க நிந்தை நீங்கிறதுக்காக உங்க பேர் மட்டும் எங்களுக்கு போதும். கிறிஸ்தவன்கிற பேர் போதும். ஆனா நீ எங்கள் உள்ள என்ன செய்ய வேண்டாம், டிஸ்டர்ப்லாம் பண்ணாங்க. நாங்க நீட்டா நாங்க ரொம்ப கரெக்டா நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தள்ளி வச்சுட்டாங்க. அதனாலதான் 7வது சபையின் காலத்துல பாருங்க, கர்த்தர் என்ன செய்தார்? வாசல் படியிலிருந்து என்ன செய்யறாரு? தட்டுகிறார். வாசப்படியில தட்டுறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வெளியில இருக்கேன்ப்பா, சபைக்கு வெளியில இருக்கேன். யார் என் சத்தத்தை கேட்டு திறக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன செய்வேன்? வருவேன். அப்போ கர்த்தர் அவர் மாத்திரதான் இந்த குத்துவிளக்கு மத்தியில் என்ன செய்ய முடியும்? உலா முடியும். அவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஜீவன் இல்லை. அந்த எந்த சபையில அவர் உலாவலையோ அந்த சபையில ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை அப்படின்னா அந்த சபையில என்ன இருக்கும்? மரணம் தான் இருக்கும். ஜீவன் இல்லாட்டி மரணம் இருக்கும், வெளிச்சம் இல்லாட்டி இருள் இருக்கும். தேவனுடைய வெளிச்சம் இல்லை அப்படின்னு அந்நிய வெளிச்சம் தான் அங்க என்ன செய்யப்படும்? காணப்படும். அந்நிய வெளிச்சம்னா தனக்குன்ட்டு ஒரு வெளிப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த வெளிப்பாடு என்ன செய்யும்? உள்ள லாந்திக்கிட்டு இருக்கும். பாருங்க, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு பாஸ்டர் வந்து தன்னை கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுமாரி நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க. பட் நம்ம அந்த ஸ்தானத்துக்குள்ள போயிடக்கூடாது. கிறிஸ்துங்கிற ஸ்தானம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை அவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. மேசியா அவர் மட்டும்தான், வேற யாரும். ஈவன் யோவானை பார்த்த உடனே ஜனங்கள் சந்தேகப்பட்டாங்க, நீர் மேசியாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜனங்கள் அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கக்கூடும். உங்க மூலமா நடக்கிற அற்புத அடையாளம் மூலமா நீங்க அதை நம்மளை மேசியா மாதிரி தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நம்ம டக்குன்னு உடனே கீழே இறங்கிடணும். நான் இல்லப்பா, அவருடைய பாதரட்சியை கலட்ட கூட நான் பாத்திரன் இல்ல. அவருடைய ஸ்தானம் மனவாட்டியினுடைய மனவாட்டியை எனக்கு நான் என்ன செய்ய முடியாது? அவருடைய மனவாட்டியை நான் எனக்கு என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஒரு மனவாட்டி மேசியாவை விட்டுட்டு வேற ஒருத்தரை மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க திரும்ப மனவாட்டியை என்ன செய்ய முடியாது?
மாறு. அவங்க தீட்டுப்பட்டவளை என்ன செய்வாங்க, ஆயிடுவாங்க. அவங்க திரும்ப அந்த ஸ்தானத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால தான் நம்ம சபைகளுக்கு வந்து இந்த ஹீப்ரு வந்து கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா இது உள்ள போகலன்னு வைங்க, அவங்கள அறியாமலே பல காரியங்கள் என்ன செஞ்சுடுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா ஹீப்ருனுடைய அந்த ரூட் வேர்ட்ஸ், அதனுடைய மீனிங் என்ன, அது அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதாவது நம்ம சபைகளில் வந்து ஒரு பெரிய இழப்பை என்ன செஞ்சு இழந்துருவோம். இப்போ ஒரு பாஸ்டரே வந்து அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 40,000 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். 40,000 மெம்பர்ஸ். 40,000 மெம்பர்ஸ்னால் என்ன ஆச்சு? எவ்வளோ பெரிய அறுவடை அது. அப்போ கர்த்தர் கேட்டாங்களா, சபையிலேருந்து எத்தனை பேர் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே இவர் யோசித்து பார்த்து ஒரு 20 பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் கேட்டிருக்காரு. அவருக்கே சந்தேகம் வந்துட்டு எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக முடியாது. 20 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனே கர்த்தர் சொன்னார்லாம், 100 பேர் கூட உள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவர் அப்பவுமே எல்லா ரிட்ரீட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி எல்லா ஊழியக்காரங்களையும் கூட்டு, இனிமே சோல் வின்னிங்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இருக்கிற ஆட்களை என்ன செய்வோம், பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் ஆயத்தப்படுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதே மாதிரி பாருங்க, தேவனுடைய அந்த 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 இது இல்லை அப்படின்னா, ஹீப்ருனுடைய அந்த டச்சிங் இல்லை அப்படின்னா அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்காது. அதனுடைய ட்ரூ மீனிங் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோம் மெனோராவில் வந்து 2 டீகோடிங் பண்ணோம். இந்த 2 டீகோடிங்க்கும் பைபிளில் வசனம் என்ன செய்யுது, ப்ரூவ் பண்ணதுக்கு இருக்கு. இப்போ வாட் இஸ் இட், இந்த நாய்ஸ், இந்த வாவுடைய நாய்ஸ் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலோஹிம் தான் பதில் சொல்ல முடியும். திஸ் த லவுட் நாய்ஸ் ஆஃப் காட். அது யாருடைய நாய்ஸ், அது தேவனுடைய பிரதான ஒரு சத்தம். பாருங்க, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க பைபிளின் அடிப்படையில் போகும்போது நிச்சயமா அங்க என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். பாருங்க, இப்ப இந்த மெனோரால இந்த 7 குத்துவலுக்கின் மத்தியில அவர் என்ன செய்யறாரா, உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த சபையின் மத்தியில் அவர் மாத்திரம் தான் உழவ முடியும், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, உழவ முடியாது. ஒரு தடவை ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னா சாதாரணமா, பிலிப்புனுடைய 4 குமாரத்திகளும் என்ன செய்தாங்க, தீர்க்கதரிசனம். அப்போ சபையில எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான காரியம். அதில் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஐயாவுடைய கண்ணு திறந்ததுல அவங்க பார்த்த உடனே சொன்னாங்க, நான் யோவான் ஸ்நானனை பார்க்கிறேன், அவன் புலித்தோலை போர்த்தி கொண்டு நிற்கிறதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன தோல், புலித்தோலை போர்த்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை சொன்ன உடனே அங்க எல்லாரும் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாரு, புலித்தோலை போர்த்து கொண்டு நிற்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். யோவான் என்னைக்காவது புலித்தோலை போர்த்துனானா? அப்போ அங்க உலாவி கொண்டிருக்கிறது யாரு? ஒரு சிக்கலான கொஸ்டின் தான் அது. ஆனா அந்த கொஸ்டினுக்கு பதில் அவர் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். பாருங்க, அந்த அந்த இடத்துல உள்ள அபிஷேகம் என்னங்கிறது என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரியணும். பார்த்துடுங்க, சபையில இந்த காரியங்கள் போதிக்கப்படலை அப்படின்னா, இந்த ஹீப்ரு காரியங்களை போதிக்கல அப்படின்னா அவங்க நிறைய மிஸ்ஸிங் பண்ணுவாங்க. பார்த்துடுங்க, உதாரணமா இப்போ ஆகாபே எடுத்துக்கிடுவோம். ஆகாபிட்ட 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் செப்பரேட்டா இருந்தான், மீகா. இந்த 400 பேரும் ஒத்துமட்டமா ஒரே மாதிரி சொன்னாங்க, ராஜாவே நீர் யுத்தத்துக்கு போகும், நீர் ஜெயித்து தான் நீ வருவீர் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய திருஷ்டாந்தம் மூலமா அங்க தீர்க்கதரிசனம் நடக்குது. ஆகாப் ராஜாவுக்கும் யோசபத் ராஜாவுக்கும் மனசுல திருப்தி இல்லை. யோசபத் ராஜா கேட்டான், வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். உடனே சொன்ன, இருக்கான் ஒருத்தன், ஆனா எப்பவுமே எனக்கு விரோதமா தான் என்ன செய்வான், பேசுவான். உடனே சரி இருந்தாலும் கூப்பிட்டு கேட்போம். மீகாவை கூப்பிட்டு வரும்போதே ஒருத்தன் சொல்லிட்டான், 400 பேரும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதனால நீனும் இதே மாதிரி சொல்லிரு அப்படின்ட்டு. இவன் வந்த உடனே 400 பேர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டான், நீங்க போங்க வெற்றியா வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஆகாப் சொல்லியா, உண்மையை பேசு, நீ எப்பவும் எனக்கு விரோதமா பேசுவேன், இன்னைக்கு எப்படி சாதகமா மாறின, உண்மையை பேசுன்னு சொன்னே. அவன் சொன்னான், நீ போனா திரும்ப வர மாட்டேன், ஆடுகள் வந்து மந்தி இல்லாத மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது சொன்ன உடனே பத்தியா எப்பவுமே எனக்கு விரோதமா தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவனை தூக்கி சிறைச்சால தூக்கி போட்டாங்க. அந்த 400 மத்தியில உலாவின ஆவி என்ன ஆவி, பொய்யின் ஆவி. ஆனா அது அவங்களுக்கு என்ன செய்யல,
தெரியல. அப்போ கன்ஃபர்மேஷன் வந்து ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கன்ஃபர்மேஷன் எங்க இருந்தா பண்ண முடியும் அப்படின்னா பைபிள் மூலமா தான் என்ன செய்ய முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். வேற எது மூலமா என்ன செய்ய முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இந்த 7 குத்துவிளக்கு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவும் எங்க இருந்தா கன்ஃபர்மேஷன் வரணும், பைபிள்ல இருந்தா வரணும். இந்த குத்துவிளக்கு வந்து மணவாட்டியா இருப்பாளானால் அப்போ மணவாட்டிக்கு 7 தூதர்கள் என்ன செய்யப்படுவாங்க, அனுப்பப்படுவாங்க. இந்த 7 தூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மணவாட்டியை சிங்காரிக்கிறாங்க, மணவாட்டியை அழகுபடுத்துறாங்க, மணவாட்டிக்கு மணவாளனுக்கு தகுந்த மாதிரி மணவாட்டியை என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. எப்படி, அந்த வார்த்தைகளை கொடுத்து சோப் சூப் சால்வேஷன் மாதிரி கொடுத்து அங்க மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறாங்க பாருங்க. உதாரணமா ஐயாட்ட கேட்டு பார்த்துடுங்க. சரி, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதனால் கரெக்டாக அவங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு போஜனம் என்ன செய்யணும், போகணும். சரி, இப்போ இந்த குத்துவிளக்கு வந்து யாரு, இது மணவாட்டி. மணவாட்டி அப்படி மணவாட்டி அப்படின்னா இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறார், 7 தூதர்கள் என்ன செய்யறார், அனுப்புறார். இந்த 7 தூதர்களும் மணவாட்டி என்ன செய்யறாங்க, இப்போ அழகுபடுத்துறாங்க, அவங்களை சிங்காரிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற அவ மணவாளன் முன்னால போய் நிற்கும் போது அவர்கிட்ட எந்த பழுதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பவுல் அதனாலதான் சொல்றான், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, அதாவது ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கபடியால் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை யார் கையில் ஒப்படைக்கணும், மேசியா கையில் ஒப்படைக்கணும். வேற தூதர்கள் கையில் ஒப்படைச்சிட்டோன்னா சிக்கலாயிரும். அதாவது தூதர்கள் சொல்லும்போது வானத்துக்குள்ள தூதர்களும் இருக்கிறாங்க, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒளியின் தூதன் வந்து கர்த்தர் தான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கிறது தான் யாரு, பிசாசு. அடுத்தது பூமிக்கு அடுத்த தூதர்களும் இருக்கிறாங்க. அதாவது வேதம் சொல்லுது பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் யாரா, சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி. அப்போ ஆசாரியர்கள் யாரா, ஆசாரியர்கள் வந்து தூதர்கள். அப்போ நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தானே, அப்போ நம்ம எல்லாரும் யாரு தான், தூதர்கள். அப்போ இந்த தூதர்கள் வந்து, தூதர்கள் என்ன, தூது கொண்டு வருவாங்க. யார்கிட்ட இருந்து தூது கொண்டு வரணும், தேவனிடத்திலிருந்து தூது கொண்டு வந்து அது ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அப்போதான் அவங்க தான் யார், தூதர்கள். இவங்க கொடுக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மணவாட்டி என்ன செய்யறாங்க, அவங்க அலங்கரிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லி அலங்கரிப்பு அங்கே நடக்குது. சில நேரம் கர்த்தர் கிஃப்டை கொடுக்குறார், அன்னி பாஷையின் வரத்தை கொடுக்கிறார், தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை கொடுக்கிறார், ஞானத்தின் வரத்தை கொடுக்கிறார், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை கொடுக்கிறார். எல்லா விதமான வரத்தையும் கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா மணவாட்டியை சிங்காரிக்கிறார், அவர் அலங்கரிக்கிறார். ஒரு சபையை கர்த்தர் சிங்காரிக்கிறது எப்படி அப்படின்னா அதனுடைய கிஃப்ட் ஆபரேஷன் ஆகும்போது தான் அது மணவாட்டி என்ன செய்கிறார், அந்த அலங்கரிப்பு அங்கே நடக்குது. எல்லா விதமான கிஃப்ட், இந்த 9 விதமான கிஃப்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமான கிஃப்ட் எது, இந்த 9 கிஃப்ட்ஸு. இன்னும் சொப்பனை பார்க்க வர இருக்குது, தரிசனம் பார்க்குற வர இருக்குது, இன்னும் எத்தனையோ வரங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு சிலவங்களுக்கு நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடிய வரம் இருக்கும், நல்ல பாடக்கூடிய வரம் இருக்கும். இப்படி இந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் சபையில் கொடுக்கும்போது கர்த்தர் சபை என்ன செய்கிறாரு, அலங்கரிக்கிறார். மணவாட்டி அலங்கரிச்சியா இப்போ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பார். நம்ம சில நேரம் சபையில் பாருங்க, சர்ச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். இங்கே ஃப்ளவர் வைப்போம், அங்கே ஃப்ளவர் வைப்போம், அப்புறம் மேடம் மேலே அங்கே ஃப்ளவர் பாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அழகாக இருக்கணும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், சர்ச் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்கே என்ன செஞ்சிருப்போம், நம்ம வச்சிருப்போம். அதே மாதிரி கர்த்தர் தன்னுடைய மணவாட்டிய எல்லா விதமான வாத்தியங்கள், எல்லா விதமான கிஃப்ட்டும் கொடுத்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மணவாட்டியை சிங்காரிக்கிறார். இந்த மணவாட்டியை சிங்காரிக்கிறதுக்கு கர்த்தர் தூதர்களை வந்து இப்போ நானே கொடுத்துட்டு இருக்கேன்னு வைங்க செய்தியை, என் மூலமா எந்த சிங்காரிப்பு நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆனா அதே சமயம் இன்னும் ஒரு சிலவங்க இருக்கிறாங்க,
அவங்க வந்து ஒரு சில போதனைகள் கொடுக்கும்போது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னும் வேற விதமாக அவங்கள என்ன செய்யலாம், சிங்காரிக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் நடத்துல ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு சீனியர், அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷனை வந்து பாஸ்டர்ஸ் மத்தியில், பிலிவர்ஸ் மத்தியில் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை சிங்காரிக்கிறாங்க, அவங்க நம்மளை அழகுபடுத்துகிறாங்க. அதனால தான் 5 விதமான ஊழியத்தை கருத்தில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, பாஸ்டர்ஷிப், டீச்சர்ஸ், மெய்ப்பர், டீச்சர்ஸ் வேற எவஞ்சலிஸ்ட், இவங்க எல்லாத்தையும் கருத்தை எடுத்து கொடுத்துருக்க. எதுக்கு கொடுத்துருக்க அப்படின்னா அதாவது சபை சீர்பொருந்தும் படுத்து. அவங்க சீர்பொருந்துறதுக்கு 5 விதமான மினிஸ்ட்ரி கண்டிப்பாக சபையில் இருக்கணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். அதுடுங்க. சரி, இப்போ இந்த குத்து வழக்குக்கு, இந்த மணவாட்டியை சிங்காரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு 7 தூதர்கள் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். இதனுடைய பிரேக்கிங் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எஸ்தரில் பார்க்கலாம். பாருங்கள், எஸ்தர் 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 7ஆம் வசனத்திலிருந்து. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மொர்தெகாய் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ எஸ்தர் என்ன செய்யறா அப்படின்னா அங்க இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியா யார் வருவா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இருந்த எல்லா கன்னி பெண்களையும் என்ன செய்றாங்க, கொண்டு வந்து அங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க, 1 இயர், 1 வருஷம் அந்த ஒவ்வொரு கன்னி பெண்களையும் என்ன செய்றாங்க, அங்க சுத்திகரிப்பு நடக்குது அங்க. ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டும் போது ராஜாவினுடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைக்குதோ அவங்க தான் பட்டத்து ராணி என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த இடத்துல யார் போறா, எஸ்தர் என்ன செய்யறா, உள்ள போறா. எஸ்தர்னு அர்த்தம் தெரியுமா, நட்சத்திரம். எஸ்தர்னு என்ன, ஸ்டார். நம்மெல்லாம் யார் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாத்த விட நம்ம தான் யாரு, ஸ்டார். இந்த ஸ்டாரை தேடி பெரிய ஸ்டார் என்ன செய்றார், இறங்கி வரார். எதுக்கு, இந்த மணவாட்டி ஸ்டாரை பிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டார், இந்த எஸ்தருங்கிற ஸ்டாரை இப்போ ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டணும். இப்போ வாசிங்க இன்னும் கீழே. எஸ்தரும் இப்போ எஸ்தருக்கு தயவு எங்கெல்லாம் கிடைக்கு பாருங்க. யாருடைய கண்ட்ரோல்ல போறாளோ அவங்க கண்களில் தயவு கிடைச்சதுனால அவளுக்கு அவளுக்கு தேவையான சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் எத்தனை தாதிமார்களை நியமிச்சாரா, 7 பேரை நியமிக்கிறாரு. அப்போ மணவாட்டிய அந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் எத்தனை பேரை நியமிக்கிறாரு, 7 தாதிமார்கள் என்ன செய்யறாரு, நியமிக்கிறார். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மணவாட்டிக்கு தேவையான சுத்திகரிப்பு காரியங்கள் எல்லாமே என்ன செய்யணும், அவங்க தான் செய்யணும். அப்போ இந்த 7 சபையின் காலத்துல கர்த்தர் 7 தூதர்கள் அனுப்புறாருன்னா சும்மா இல்லை, எதுக்காக, சுத்திகரிப்புக்காக, ப்ரிப்பரேஷனுக்காக. எதுக்கு, அவருடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்கணுமே. எஸ்தர் போல ஸ்டாரா நிற்க வேண்டாமா, மங்கன ஸ்டாரா இருக்கக்கூடாது, ஒளி எடுக்கப்பட்ட ஸ்டாரா இருக்கக்கூடாது, நல்ல வெளிச்சமா இருக்கிற ஸ்டாரா, பிரகாசமான அது நட்சத்திரமா என்ன செய்யணும், அவர் முன்னாடி போய் நிற்கணும். பார்த்துடுங்க பாருங்க. அப்படி நிற்கும் போது பாருங்க தேவன் நம்ம மேல என்ன செய்யணும், கிருபை பாரு. எத்தனையோ தாதி பெண்கள் இருந்தாங்க, எத்தனையோ வாலிப பெண்கள் இருந்தாங்க. ஆனா எஸ்தருக்கு தனி ட்ரீட்மெண்ட். அதில் இன்னும் கீழே வாசித்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கு பாருங்க. 7 தாதிமார்களை அவருக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு
எந்த இடத்துல வச்சாலும் சிறந்த ஒரு இடம் அவளுக்குன்னு சொல்ல, நமக்குன்னு ஒரு சிறந்த இடம் இருக்குது. அந்த சிறந்த இடத்துல வச்சு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளுக்கு தேவையான சகல சுத்திகரிப்பு அவர் என்ன செய்யறார்? செய்து கொடுக்கிறார். பாருங்க சாதாரண ஆட்களை நம்ம யாரு? பட்டத்து ராணி. நம்ம ஸ்டார், நம்ம எஸ்தர் ராணி. ஆனா எஸ்தர் ராணி வஸ்தி மீதி மாறிடக்கூடாது. வஸ்தியோட குணம் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. வஸ்திக்கு கீழ்ப்படிதலே இல்லை. வஸ்தி பழைய ஏற்பாடு எடுத்துக்கிடுங்க. நம்ம போன தடவை பார்த்தோம்ல, நேத்து பார்த்தோம். நவோமி யாரு? அவதான் தோரா. ஆனா இங்க நியூ டெஸ்ட்மென்ட் யாரு? அவதான் ரூத்து. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா வஸ்தி இது இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எடுத்துக்கிடுங்க. பழைய ஏற்பாட்டுன்னு சொல்றதை விட அது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிடுங்க. ஆனா புதிய ஏற்பாடு இந்த எஸ்தர் யாரு? இதான் புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவங்களதான் அந்த மணவாட்டியின் ஸ்தானத்துல வைத்திருந்தார். இவங்களுக்காக சகல காரியத்தை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தார். வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அங்க காடைகளை கர்த்தர் கொடுத்தார். எல்லா ராஜாக்களையும் முறியடிக்கிறது கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ கால் வைக்கும் தேசம் அவனுக்கு சொந்தம் சொல்லி கொடுத்தார். இப்படி சகல ராஜ்யங்களை ஜெயித்து கொண்டு வந்த போது இவ்வளவு காரியம் செய்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தாரின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த தேசத்தையும் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்களால நிலைச்சு நிற்க முடிஞ்சுதா? கர்த்தர் சொன்னார், நான் அவங்களுக்கு தழுதல் சீட்டை என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றார். எரேமியால ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்றார், நான் உன் தாய்க்கு கொடுத்த தழுதல் சீட்டு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவங்கள மணவாட்டிங்கிற ஸ்தானத்துல வச்சிருந்தார். ஆனா அந்த வஸ்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால அந்த பட்டத்து ராணி அவளுடைய அந்த ஸ்தானத்தை அவள் அங்கிருந்து கீழே இறக்கி விட்டு இன்னைக்கு யாரை நியமிச்சு வச்சிருக்கிற? நம்மளை எடுத்து வைக்கிறார். பாருங்க எஸ்தர் என்ன செய்யறாரு? இப்போ இந்த நட்சத்திரங்களை எடுத்து என்ன செய்யறார்? வைக்கிறார். அங்க இவ பேர் ஆக்சுவலி என்னது? ஹட்சால். இவ பேர் ஆக்சுவலி என்னது? ஹட்சால். ஆனா இவ பேர் என்ன செஞ்சுட்டாங்க? மாத்திட்டாங்க. எஸ்தர்ன்னு சொல்லி மாத்திட்டாங்க. இது இந்த எஸ்தருங்கிறது யூத பேர் இல்லை. இது அந்த நாட்டில் அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. இவ யூதர்ன்னு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேரை கொடுத்தாங்க. அந்த பேர் என்னது? நட்சத்திரம் அப்படிங்கிற பேர். அவங்களுக்கு அந்த ஜனங்கள் நட்சத்திரங்கள், இந்த சூரிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் வணங்கிட்டு இருந்த ஜனங்கள் அவங்க. பாருங்க இந்த எஸ்தருங்கிற பேரை கொடுத்து அங்க வச்சாச்சு. இன்னைக்கு அந்த எஸ்தர் மணவாட்டியினுடைய ஸ்தானத்து பிரஜாதியருக்கு அடையாளமாக என்ன செய்யறா? காணப்படுற. அவளுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்தாரு. பாருங்க இடத்தை கொடுத்து 7 தாதி பெண்களையும் கொடுத்து இப்ப அவளுக்கு அங்க சுத்திகரிப்பு என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க இந்த மெனோரால இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான். இதனுடைய நிறைவேறுதல் எங்க நிறைவேறுது? ரெவலேஷன்ல. அதுவும் நமக்குள்ள இப்ப நிறைவேறிட்டு இருக்குது. யாருக்குள்ள நிறைவேறுது? நமக்குள்ள. இந்த மெனோராவுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது யாரு? யோசுவா தான் என்ன செய்யறாரு? உலாவிட்டு இருக்கிறார். பாருங்க இந்த குத்துவிளக்கு மத்தியில் அவர் உலாவுறார். இது நம்ம எஸ்தருக்கு நம்ம அடையாளமா நம்ம எடுத்தோம். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இந்த தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஆனா இது விளக்கு என்ன செய்யக்கூடாது? ஆனா அதனாலதான் நீங்க பாருங்க இந்த ஹிந்து ஜனங்கள் நீங்க பாத்தீங்க அவங்க டெம்பிள்ல எப்பவும் லைட் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அவங்களுக்கு தெரியுமோ என்னன்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. அப்போ இந்த வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அதனாலதான் ஒரு ஆபீசர் அங்க இருக்கிறார். சபையின் மத்தியில அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே நின்றுட்டே இருக்கார். பார்த்துடுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, முதல் சபையை பார்த்து சொன்னார், நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னிடத்திலிருந்து இந்த விளக்கு தண்டை என்ன செய்வேன்? அந்த வெளிச்சத்தை நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இவரை நம்ம பேர் என்ன யோவான் ஸ்நானனுக்குள்ள காரியத்தை குறித்து ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நீங்கள் சில காலம் நீங்கள் அவருடைய அந்த அவன்கிட்ட குளிர் காமிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் தான் யாரு? அந்த நேரத்துக்கு அவன் தான் வெளிச்சம். அவன் தூதன், அவன் ஒரு தூதனாக இருந்தான். இந்த தூதன் பாருங்க, இவன் யாரு? யோவான் ஸ்நானன் யாரு? ஒரு தூதன் தான். அவன் யார்? ஒரு தூதன். பைபிள் கிளியரா சொல்லுது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் யாரை அனுப்புறேன்னா, என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை என்ன செய்வான்? ஆயத்தம் பண்ணுவான். இது யார் செஞ்சது? யோவான் ஸ்நானன். அப்ப யோவான் ஸ்நானன் யாரு? இவன் ஒரு தூதன், அதாவது மலாக். மலாக்னா என்ன? தூதன் என்ன சொல்லுவாங்க? மலாக். என்னுடைய தூதன் அப்படின்னு சொன்னா மலாக்கி. கடைசி பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் என்னது? மலாக்கி. மலாக்கினா என்னுடைய தூதன். இந்த தூதனுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தூதர்கள் என்ன செய்யல? எந்திக்கல. அதுக்கு பிறகு எந்திச்சது யாரு? அடுத்த மலாக்கி யாரு? யோவான் ஸ்நானன் தான் என்ன செய்யறார்? எந்திக்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் ஒரு மலாக்கி. ஆனா தேவன் அவனை பார்த்து சொன்னார், இவன் ஒரு வெளிச்சமா என்ன செய்தான்? காணப்பட்ட. அவன்கிட்ட நீங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒவ்வொரு தூதர்களும், நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் அப்படின்னா எல்லாருமே தூதர்கள், எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? நம்மளை சுற்றி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் அவங்க என்ன செய்யறாங்க? நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன வெளிச்சத்தை கொடுப்போமோ அந்த வெளிச்சத்தில் தான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. பாருங்க, இந்த மெனோரா இது யாருக்கு உதாரணமா இருக்கு அப்படின்னா, இது மணவாட்டிக்கு உதாரணமா என்ன செய்யுது? இருக்குது. இதுல இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க உதாரணம் பார்க்கலாம். இந்த 7 குத்துவிளக்கை வச்சு நீங்க சக்கரியா 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம், சாரி, 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து. என்னோட பேசின தூதன் திரும்பி நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவளைக்கு நான் காண்கிறேன். இரு குழாய்களும் என்ன செய்யுது? இருக்குது. அது பக்கத்துல எத்தனை மரங்கள் பட்டி கொடுத்துருக்கலாம்? வாசிங்க வாசிங்க கீழே. இப்போ ஒரு குத்துவிளக்கு, ஆனா எத்தனை ஒளிவு மரம்? 2 ஒளிவு மரம். இப்போ குத்துவிளக்கு அது பேட்டர்ன் அப்படின்னா ஒளிவு மரமும் என்னதுதான்? பேட்டர்ன் தான். அதுவும் என்னதுதான்? பேட்டர்ன் தான். இந்த 2 ஒளிவு மரத்தை பற்றி அங்க வெளிப்படுத்த விசேஷத்துல வரும்போது அவர் சொல்றார், இது அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 2 பேரும் மகா உபத்திர நாட்கள்ல யூதர்கள் மத்தியில் என்ன செய்வாங்க? எந்திப்பாங்க. ஆனா இந்த கொத்து விளக்கு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? போயிடணும். பதிலிடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? போயிடணும். இப்போ இந்த குத்து விளக்கை பற்றி இன்னும் அந்த சக்கரியால கீழே வாசிங்க. இன்னும் அதுல அவர் சொல்றாரு பாருங்க. இவங்க 2 பேரும் யாரு? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட இருவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். கீழே வாசிங்க பிரதர். மறுபடியும் நான் அவர்களை நோக்கி கீழே வாசிக்கணும்.
ஆ ஆ ஆ இப்போ நல்லா கவனிங்க. இந்த குத்துவிளக்கு, இந்த மரங்களை பற்றி நம்ம நல்லா பார்த்துட்டே வரோம். இந்த குத்துவிளக்கை பற்றி அவர் கேட்கும்போது ஒன்றுமே, அந்த குத்துவிளக்கை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்க. மரங்களை பற்றி மட்டும்தான் அவர் என்ன செய்யறார், டிஸ்கிரைப் பண்ண. ஏன் அப்படின்னா அது யூதர்களுக்கு தேவை, அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு தேவை. அது யாருங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அவங்க புதிய ஏற்பாட்டை புரட்டுவாங்களா? புதிய ஏற்பாட்டை புரட்ட என்ன செய்ய மாட்டாங்க, புறப்பட மாட்டாங்க. அவங்க புரட்டுவது எதுதான், பழைய ஏற்பாட்டை தானாக்க தான் என்ன செய்வாங்க, புரட்டி பார்ப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு எதை பற்றி அப்படின்னா அந்த ரெண்டு மரங்களை பற்றி தான் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு கர்த்தர் எதை பற்றி வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார், குத்துவிளக்கை பற்றி என்ன செய்துட்டார், வெளிப்பாட்டை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா இதை பற்றி நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், அறிந்தாகணும். இப்போ இந்த 7 குத்துவிளக்கு 7 சபைகள் சொல்லி பார்த்தோம். இந்த 7 சபைகள் பேரும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. பவுல் இருந்த நாட்கள்ல இந்த 7 சபைகளும் அங்க என்ன செஞ்சது, இருந்துச்சு. எபேசுங்கிற பட்டணத்துல எபேசு சபை இருந்தது, சர்தை இருந்துச்சு, பிலடெல்பியா இருந்துச்சு, லவோதீசியா அப்படிங்கிற அந்த ஒரு நகர் பட்டணத்துல லவோதீசியாக்குள்ள சபை இருந்துச்சு. அப்போ இந்த சபையில் உள்ளவங்களை பற்றி தான் அது கொடுத்துருக்கா, ஒரு கொஸ்டின். அப்போ தேவன் நம்மளுக்கு ஏன் சொல்லணும் சபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேர் பேரை மட்டும் கொடுத்துட்டு அந்த 7 பேருக்கு தான் அந்த 7 தூதர்களா? அப்போ நம்ம யாரு? அப்போ இன்னும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த சபை காலங்களை என்ன செய்யறாரு, மாத்திட்டே இருக்க. இந்த 7 சபைகளும் எங்க இருக்கு அப்படின்னா அது பிரஜாதியார்கள் மத்தியில தான் என்ன செய்யுது, ஏசியா பட்டணத்துல தான் என்ன செய்து இருக்கு, யூதர்கள் மத்தியில கிடையாது. அப்ப இது என்ன சபை, இது பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபை. இந்த பிரஜாதிகள் மத்தியில கர்த்தர் 7 தூதர்கள் என்ன செய்யறாரு, அனுப்புறார். இந்த 7 தூதர்களும் இந்த சபைகள்ல அவங்க மனவாட்டி என்ன செய்யறாங்க, சீர்படுத்துறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. இது 7 சபை பேரும் யூதர்கள் மத்தியில எருசலேம்ல கிடையாது, அதாவது இஸ்ரேல் கண்ட்ரில கிடையாது. இது எல்லாமே ஆசியா மைனர்ல தான் இருக்குது. இந்த 7 பட்டணமும் ஆசியா மைனர்ல தான் இருக்கு. அப்போ இது பிரஜாதிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இந்த காரியம் தான் இந்த குத்துவிளக்கு மெனோரா. இந்த மெனோரா யாருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு இல்ல, இது யாரை பற்றி, நம்மளை பற்றி அங்க ஒரு அடையாளமா வச்சுட்டார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் இருக்கா, அந்த மெனோராவை தூக்கி வச்சுட்டார் பாருங்க. இவங்க டெய்லி அதை என்ன செய்வாங்க, துடைப்பாங்க, அதை எண்ணெய் ஊற்றுவாங்க, அதை தெரி போட்டு ரொம்ப பக்குவமாக பார்ப்பாங்க பார்த்துடுங்க. அதில் யார் கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க, ப்ளூ கலர் துணியை வச்சு மூடி, அதை பிரயாணம் பண்ணும்போது ப்ளூ கலர் துணியை வச்சு மூடி அதை ஒரு இடத்துல வச்சு தான் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அவ்வளவு பயபக்தியா பக்குவமா இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை சுமந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, நம்மளை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மெனோரா என்ன, ப்ளூ பிரிண்ட் தானே, ப்ளூ பிரிண்ட். யாருக்கு ப்ளூ பிரிண்ட், நமக்கு ப்ளூ பிரிண்ட் அது. அப்போ இதை இவ்வளவு பக்குவமா அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா அப்போ நம்மலாம் எவ்வளவு விளையேற பெற்றவங்க, சிந்திச்சு பாருங்க. நம்மலாம் ரொம்ப விளையேற பெற்றவங்க, அதாவது பொன்னினால செய்யப்பட்டவங்க. நம்மளாம் தங்க கம்பிகள், நம்மளாம் யாரு, தங்க கட்டி. நம்ம தங்கத்தை வாங்கி மாட்ட வேண்டாம், ஆனா நம்மளே யாரு தான், தங்கம் தான். இந்த தங்கத்துக்கு விலையே கிடையாது. அதனால சொந்த ரத்தத்தை அவர் என்ன செய்தார், சபைக்கு அவர் என்ன செய்தார், சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி இந்த சபை அவர் என்ன செய்தாரா, மீட்டு கொண்டார். சிந்திச்சு பாருங்க, அவர் ரத்தத்தினால நம்மளை என்ன செய்தாரு, கழுவிட்டார் பாருங்க. இந்த மெனோரா யார் அப்படின்னா நம்ம தான் யாரு, அந்த மெனோரா. சரி, இப்போ இந்த மெனோரால நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மெம் நூன் இந்த 2 எழுத்தை என்ன சொல்லுவாங்க, மன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாட் இஸ் இட். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன பேர் விட்டாங்க, பிரெட்னு சொல்லி கொடுத்தாங்க. லெக்கேம், லெக்கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பேர் கொடுத்தாங்க, இதுக்கு என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, அப்பம், அப்பம்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், எனக்கு தமிழ்ல எழுத தெரியாது, வாசிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். அதனால சில நேரம் அப்படி திக்கிக்கிடும், தமிழ்ல பேசும்போது கொஞ்சம் அப்படி திக்கும் போது எடுங்க, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, பாருங்க, இந்த
மன்னாவுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க? பிரெட், அதாவது லெக்கேம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பார்த்துடுங்க, லெக்கேம் அப்படின்னா என்னது? பிரெட்னு சொல்லி அர்த்தம். அதாவது பெத்லஹேம் அப்படின்னு சொல்றோம்ல, பெத்லஹேம் அப்படின்னா பெத்னா என்னது? வீடு. லெக்கேம்னா என்னது? அப்பம், அதாவது தேவனுடைய, அதாவது அப்பத்தின் வீடு. அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? ஏன் பெத்லஹேம்ல பிறக்கணும்? அவர் யாரு? அவர் அப்பம் இல்ல, அவர் தானே ஜீவ அப்பா. அவர் தான் லெக்கேம். லெக்கேம் எங்க தான் பிறக்கணும்? அங்கதான் பெத்துல தான், அவருடைய அந்த லெக்கேமுடைய வீட்டில் தான் என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆடு மேய்ப்பனுடைய வீட்டில் தானே என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆடு குட்டி எங்க போடும்? மேய்ப்பனுடைய வீட்டில் தான் என்ன செய்யணும்? குட்டி போடணும். அதனால தான் ஆடு பிறந்த உடனே முதல்ல செய்தி எங்க போச்சு? ஏன்னா பிறந்தது யாரு? ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குது. உலகத்தை பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி பிறந்ததுனால அந்த ஆட்டுக்குட்டி பிறகுற செய்தியை யார்கிட்ட கருத்தை கொண்டு போனார்? முதல்ல அந்த மேய்ப்பல்கிட்ட போய் சொல்றார், போ அவங்க ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குது, அதான் உலகத்தின் ரட்சகர். இன்று கர்த்தராகி கிறிஸ்து எனும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகி கிறிஸ்து எனும் ஆட்டுக்குட்டி தாவீதின் ஊரில் என்ன செஞ்சிருக்கிறார்? பிறந்திருக்கிறார்னு சொல்றார். பாருங்க, அவர் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும். சரி, இந்த மன்னா வந்து என்னது? திஸ் இஸ் லெக்கேம். இதுதான் பிரெட். இதுதான் யாரு? பிரெட். இந்த பிரெட் வந்து நம்மளுக்கு யாரு? கர்த்தர் தான் நம்மளுக்கு யாரு? பிரெட். பிரதானமான பிரெட் யாரு? யெகோவா தான் நம்மளுக்கு பிரெட். கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார். யெகோவா ஈரே, அவர் சகலத்தையும் நம்மளுக்கு என்ன செய்வார்? சந்திப்பார். யெகோவா தேவன் தான் நம்மளுக்கு யாரு? பிரெட். பார்த்துடுங்க, அவர் தான் யாரு? யாவாகிய ஒரு தேவன். இந்த வா வந்து என்னது? ஓ, மேக்கிங் நாய்ஸ் என்னது? கிரை. அது வந்து ஷுவா. என்ன பேர் வந்துட்டு? அப்போ குத்துவிளக்குள்ள நம்ம பேர் இருக்க, கர்த்தருடைய பேர் இருக்கா இல்லையா? அவர் அந்த குத்துவிளக்கின் மத்தியில உலாவுகிற தேவன். அதனால அவர், இது அவருக்குள்ளது தானே. 7 குத்துவிளக்கு யாருக்குள்ளது? அவருக்குள்ளதுன்னா அவர் பேர் என்ன செய்யணும்? நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சண்டை போடுவோம்ல, அவன் இந்த பெண் எனக்குள்ளதுன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. உன் பேர் எழுதியிருக்கா இது அப்படி சொல்லி கேட்போம். உன் பேர் எழுதுன்னா சொல்லி உனக்கு தாரேன். உன் சேர் உனக்குள்ளதான், உன் பேர் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி ஒரு வீடு எடுத்துக்கிட்டு, ஒரு வீடு வந்து உங்க சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதுல என் பேர் எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்களோ? சரி, வீட்டாருடைய பேர் தான் என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. எதுக்கு? எங்க வீடு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. சரி, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கல்லறையில் தூக்கி போட்டு வேற ஒருத்தர் பேரதில் வைப்போமா? உள்ள யார் இருக்காங்களோ அவங்க பேர் தான் என்ன செய்வோம்? வைப்போம். அதே மாதிரி இங்க இந்த மெனோராக்குள்ள யார் இருக்கா? யோசுவா. அப்ப அங்க பேர் என்ன பேர் இருக்கணும்? அவர் பேர் தான் என்ன செய்யணும்? வரணும். பாருங்க, பிரெட் அவர் தான், யாவாகிய தேவன் நம்மளுக்கு பிரெட். இந்த வா வந்து ஓ, மேக்கிங் நாய்ஸ் என்னது? ஷுவா. எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பேர் வருது? யெகோஷுவா அப்படின்னு சொல்லி வரும். பாருங்க, இந்த மெனோரா வந்து இது யாருக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா அது மணவாட்டிக்கு அடையாளமா என்ன செய்து இருக்குது. அதுவும் புரஜாதியிலிருந்து எந்திக்கக்கூடிய மணவாட்டிக்கு உதாரணமா என்ன செய்து காணப்படுது. சிந்திச்சு பாருங்க, இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் யாருக்குள்ள நிறைவேறுது? நமக்குள்ள என்ன செய்யுது? நிறைவேறுது. பாருங்க எவ்வளவு அருமையா கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டார், இதுல ஒண்ணு கூட மாத்திராத, நான் எப்படி காமிச்சேனோ அப்படியே இருக்கு. அப்போ கர்த்தருடைய சிந்தனையில மணவாட்டியை பற்றின ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷன் நிறைவேறது வரைக்கும் அவர் சித்தரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பார்ப்பாரு, விஷனை முதல்ல பார்ப்பார். இதுல இப்படி இல்லையா, இங்க மண்டையில கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது, அதான் மண்டையில் 2 தட்டு தட்டுவாரு. எந்த சைடுல கொஞ்சம் வீங்கி இருக்குதோ அதை சுத்தியலும் அது என்ன சொல்லுவாங்க, ஒளியும் வச்சு என்ன செய்வாங்க, அப்படி தட்டுவாரு. தட்டும்போது கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். வலிக்கும் போது என்ன கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு நினைக்க கூடாது. அவர் நம்மளை என்ன செய்யறாரு? சரி பண்ற, சித்தரிக்கிறார். நம்மளை சித்தரிச்சு மணவாட்டியின் ரூபத்துல கொண்டு வந்த உடனே அடுத்தது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு சின்ன பிரேக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்?